அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 763% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 2%, இலங்கைக்கு 972 ரூபாய் 76% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. ஆனால் கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுவாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் எழுதிட்டு போனாலும் விலை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷனும் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல் ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே பல வகையான கட்டணங்கள் 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், 1 தினார், ஏன் சில இடங்களில் 1/4 தினார் கூட அறவிட்டிருந்தாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அல் ஜாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, ஏஆர்ஒய், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களோட சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இப்போதைய சூழலில் முன்னாடி இருந்ததை விட 1 ரூபாய் 2 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள். அதே மாதிரி இலங்கைக்கும் அதே போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் தான் 980 ரூபாய் 978 ரூபாய் இது போன்ற ரேட் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்பிக்கோங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 966 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 961 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 955 ஃபீல்ஸ். கிட்டத்தட்ட 1 பவுன் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறதுக்கே 184 தினார் இப்போதைய ரேட்டின் படி. அப்போ எல்லாம் சேர்த்தா குறைஞ்சது 190 தினாராவது வரும் போல் 22 கேரட் 1 பவுன். அதை விட குறைவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவசர தேவைகள் இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்குங்க. மிக மிக முக்கியமான தகவல், இலங்கையர்கள் இந்தியர்கள் 2 பேருக்குமே இது பொருந்தும். கராமா கட்டி போக வேண்டிய சூழல் வந்திருக்குது சில அக்காமா இல்லாதவர்களுக்கு. காரணம் என்ன அதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி இடைக்கிட ஒவ்வொரு இடங்கள்லையும் கைது நடக்குது. அக்காமா இல்லாதவங்க டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க, கையில் ஒயிட் பாஸ்போர்ட் இருந்தாலும். அதே போல் வேகமாக போகணுமா இலங்கை தூதரகத்தில் பதிவு செஞ்சவங்க அனைத்துக்குமே பதில் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். பிரதான செய்திகளை பார்த்துட்டு போயிடலாம். காலநிலை ஆய்வாளர்கள் பெதரல் அமீரா ஃபஹதல் ஒத்தாய்வி எதிர்வரும் ஜூன் 6 முதல் ஆரம்பமாகிறது குவைத்துடைய அதிக வெப்பநிலை என்று தெரிவித்திருக்கிறாங்க. ஜூன் 7ஆம் திகதி பெதரல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாரு. ஜூன் 7ஆம் திகதி அதிகப்படியான வெப்பநிலை குவைத்தில் இருக்கும் அப்படின்னு. தயவு செய்து வெளியில திரியறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். 7/6 باذن الله تعالى راح يطلع نجم الثريا وهو بدايه الصيف الحار عند العرب قديما وموسم البوارح وهي الرياح الشماليه الجافه الحاره المثيره للغبار في بعض الايام وتستمر معانا لمده 39 يوم. الحراره بارتفاع مستمر حتى نصل إلى جمرة القيض وأشد أيام الصيف حرارة في 16/7 ونجم. அதே போல் 7ஆம் மாதம் 16ஆம் தேதி ரொம்ப அதிக வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் காலங்களில் இனி வரும் நாட்கள் வெப்பநிலை கூடிக்கொண்டே போகுது. இப்போ கடைசியாக பதிவாகினது 45 செல்சியஸ் டிகிரி சரியாக 12 மணிக்கு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அல்லாஹ் ரஹமா
ஈரான் நாட்டின் அதிபருடைய மறைவு உண்மையிலேயே பல சமூக ஊடகங்களில் இன்று இலங்கை இந்தியர்கள் என்று பலருமே முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அவர்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. சுபஹானல்லாஹ். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் மாஷா அல்லாஹ் அவருக்கு மிக அதிகமான ஆதரவுகளே கிடைக்குது. அதே மாதிரி இப்ராஹிம் ரைசி அவர்களின் மரணத்திற்கு அமெரிக்கா தான் காரணம் என தெரிவித்திருக்கின்றார் ஒரு முக்கிய பகுப்பாய்வாளர். அதே போல் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு ஆதரவாக பல நாடுகள் கைகோர்த்திருக்கின்றன. இதில் இத்தாலி மற்றும் இந்தியா, ரஷ்யா, துருக்கி போன்ற மிக முக்கியமான நாடுகள் பங்கிடுவது குறிப்பிடத்தக்கது, அரபு நாடுகள் உட்பட. அதே போல் இலங்கைக்கு ரீசெண்டாக அவர் வந்திருந்தார். இலங்கையர்கள் அனைவரும் அவர் அன்போடு வரவேற்றிருந்தாங்க. அதே போல் பெரும்பாலும் சமூக ஊடகங்களில் தொடர்ந்தும் பேசு பொருளாக இருந்த ஒரு நபருடைய மரணம் ஆனால் இன்றைக்கு அது மொத்தமாகவே முடிஞ்சு போயிருக்குது. நேற்றைய தினம் இரவு நள்ளிரவே அவருடைய ஜனாசா நல்லடக்கம் மற்றும் அவருடைய சகாக்கள் அந்த வெளிவிவகார அமைச்சர் மற்ற அனைவருடைய ஜனாசா நல்லடக்கமும் முடிந்திருக்குது. இலங்கை இந்தியாவிலிருந்தும் கூட பலரும் போனதாக தெரிவிச்சிருந்தாங்க முக்கியஸ்தர். அதே போல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன உயர்ஸ்தானிகர் தூதுவர்களும் போயிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். பாவத்தை புண்ணியத்தை தீர்மானிப்பது இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் அவரை பொருந்தி கொள்ளட்டும். இலங்கையர்கள் அனைவரும் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அதே போல் இதுவும் ஒரு முக்கியமான தகவல் தான். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஃப்ளைட்டில் பயணிப்போம். அதால் இந்த தகவலை நல்லாவே கேட்டுக்கோங்க. நேற்றைய தினம் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் விமானத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் கடும் கொந்தளிப்பில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. போயிங் 777-300 ER விமானம் காலநிலையின் அதிக காற்றழுத்த தாக்கத்தால் விமானம் குலுங்கியதாக தெரிவிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா விமானத்தில் இருந்து 71 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. இதில் அதிகமாக 7 பேர் மிக ஆபத்தான சூழலில் இருக்கிறாங்க. 2 பேர் மரணிச்சதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் அப்படின்றத விமான கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போது வரைக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு விமானம் பல்வேறு வேகத்தில் நகரும் காற்று மோதும் போது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த காற்றின் கொந்தளிப்பு விமானத்தை ஒரு பக்கவாட்டுக்கு சாய்த்து விடும்போது தான் இந்த மாதிரியான விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விமான நிலையங்களில் நம்ம விமானத்தில் பயணிக்கும் போது இறங்கி ஓடவா முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் தயவு செய்து பதட்டம் அடையாதீங்க. சீட்டை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, சீட் பெல்ட்டை மறக்காமல் போட்டுக்கோங்க. மேலேருந்து ஆக்சிஜன் மாஸ்க் இந்த மாதிரி விழும்போது அதை எடுத்து மூக்கில் வச்சு நல்லா ப்ரீத் பண்ணுங்கள், நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் தான் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம உறுதியாக நம்ப முடியும். அதனால் ஆக்சிஜன் மாஸ்க் விழும்போது அந்த மாஸ்க் எடுத்து மூக்கில் வச்சு நல்லா ப்ரீத் பண்ணுங்கள், நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. சீட்டை பலமாக பிடிச்சிக்கோங்க. ஏதாவது முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டு சரி, இல்லாட்டி உங்களுடைய சைட் சீட்டு சரி பலமாக பிடிச்சிக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஃப்ளைட்டில் பயணிக்கிற அனைவரையும் பாதுகாக்கட்டும். நானே ராஜா நானே மந்திரி. உண்மையிலேயே மன்னர் தற்போது குவைத்துடைய அனைத்து விடயங்கள்லையுமே சம்மந்தப்படுறாரு. நேற்றைய தினம் காட்சியா ஃபுட்பால் மேட்ச் நடந்ததில் காட்சியா குழு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஜாபர் ஸ்டேடியமில் மன்னர் உள்ளே நுழையும் போது சாதாரண ஒரு பிஜிஎம் போடலாம் போல இருந்துச்சு. பாருங்க. المنصة الأميرية للبدء بمشيئة الله في المباراة النهائية لبطولة كأس سمو أمير البلاد حفظه الله ورعاه للموسم الرياضي 2023 بين فريقي نادي القادسية الرياضية ونادي السالمية الرياضي، وذلك على استاد جابر الأحمد الدولية.
மிக முக்கியமான சில தகவல்களை பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அகமதி அவசர குழு தனது தினசரி ஆய்வு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டது. இதன் விளைவாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் சட்டங்கள் மற்றும் முடிவுகளை மீறும் வணிக கடைகள் 4க்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மற்றும் 4 கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போல் இது வியாபார தலங்கள், ஃபுட் கோர்ட் இருக்குது, அதே மாதிரி பக்காலாக்கள், பெட்டி கடைகள் மற்றும் வெஜிடபிள் மார்க்கெட், காய்கறி பல வகை மார்க்கெட்கள், அங்கேயும் பார்த்திங்கன்னா அதிவிசேட சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. அதே மாதிரி ஆடை அணிகள் விற்கக்கூடிய கடைகள், இப்போ செப்பல் கடைகளாக இருக்கலாம் அல்லது ட்ரெஸ் விற்கிற கடைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி கடைகளில் கூட சோதனை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்று நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், நேற்று ஈவினிங்கே நான் போட்ட வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஃப்ரிட்ஜுகளை திறந்து பார்ப்பாங்க, பழைய சாப்பாடுகள் அதே மாதிரி பழைய உணவுப் பொருட்கள் உள்ளே இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு பிரச்சனை தான். கடைகளில் வேலை செய்யக்கூடிய உணவகங்களில் ரொம்ப கவனம். அதே மாதிரி கேரேஜ்கள்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ திடீர் சோதனைகளை மேற்கொள்கிறாங்க ஒவ்வொரு பகுதிகளில், ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் மிக முக்கியமான சோதனையின் ஒரு அடிப்படையாக பிரிண்டிங் மற்றும் ஃபோட்டோ காப்பி கடைகள், காப்பி பண்ணக்கூடிய கடைகள், பிரிண்டிங் கடைகள், இந்த கடைகளில் அதிரடி சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. காதிம் ஷூனில் வெளியில் வேலை செய்கிறவங்க மட்டும் இந்த நேரத்தில் சிக்கிறாதீங்க, பெரிய ஆபத்து. إلى وزارة التجارة والصناعة التي قامت متمثلة في فرق التفتيش بإدارة الرقابة التجارية بحملة تفتيشية على مراكز الطالب للطباعة والتصوير تزامنا مع فترة اختبارات الطلبة والطالبات في المدارس. إلى التفاصيل. تفتيشية على البراشيم كنا مجهزين لها. تواصل وزارة التجارة والصناعة جولاتها التفتيشية على محلات الطباعة والتصوير لرصد أي مخالفات أو تجاوزات يرتكبها العاملين في تلك المراكز الخاصة بالطباعة والتصوير. عندنا اليوم جولة تفتيشية على البراشيم كنا مجهزين لها من قبل الامتحانات وخلال الامتحانات. إن شاء الله أن في بعض المراكز يعني تسوي براشيم وكذي، وهذا احنا نتابعها ونتخذ فيها الإجراءات القانونية بحيث أن ما تتكرر أو أن تتوسع الانتشار. الجولة التفتيشية نفذت من قبل مفتشي مركز السالمية للرقابة التجارية في وزارة التجارة والصناعة، حيث تهدف الجولة متابعة ورصد أي مخالفة بشأن عمل بحوث أو تصميم براشيم تزامنا مع فترة الاختبارات. في حال وجود مخالفات أول شيء يتم تحريز البراشيم ويتم استدعاء المحل وتسجيل محضر ضبط بالواقعة نفسها وتحويله إلى النيابة التجارية، ومن النيابة التجارية تحول إلى المحكمة، والمحكمة تتخذ في قرارات اللازمة حسب القانون الموجود. وتأتي هذه الحملات ضمن خطة شاملة لوزارة التجارة والصناعة لضبط الأسواق. ஆசிரியர் ஹம்சா அல் ஹையாத் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மொழியியல் படைப்பாற்றலுக்கான மையத்தின் இயக்குனரான இந்த ஆசிரியர் சுமார் 40 ஆண்டுகளாக பல்வேறு மற்றும் மேம்பட்ட முறைகளில் எங்கள் குழந்தைகளுக்கு மொழியை கற்பிப்பதில் தனது வாழ்க்கையை செலவிட்டார். அவரது நினைவாக தெருக்கள் மற்றும் பள்ளிகளில் ஒன்றுக்கு அவரது பெயரை சூட்டுமாறு மக்கள் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்கள். அதேபோல் குவைத்துடைய மத்திய வங்கி மற்றும் தகவல் தொடர்பாடல் திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய சிவிவி கார்டில் உள்ள சிவிவி இலக்கம் தயவு செய்து எந்த ஒரு நபருக்குமே கொடுக்காதீங்க. ஹேக்கர்கள் நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க குவைத்தில். அதே மாதிரி இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடிய உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் யாருக்காவது கார்டு கொடுக்கும்போது, சாதாரணமாக பேங்க்கில் கூட நீங்கள் கார்டு பே பண்ணும்போது, கார்டை ரிசீவ் பண்ணும்போது, எடுக்கும்போது, அதே மாதிரி ஆன்லைன் மூலம் நீங்கள் அப்ளிகேஷன்களில் கார்டு அட்டாச் பண்ணி ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். யாருக்குமே சிவிவி அப்படின்ற அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய 3 இலக்கத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி அன்அஃபிஷியல் வெப் பேஜுகளில் அந்த கார்டை ஆட் பண்ணாதீங்க. ஒஃபிஷியலான பேஜ்கள், ஒஃபிஷியலான அதிகாரம் பெற்ற அப்ளிகேஷன்களில் மட்டும் உங்களுடைய ஆன்லைன் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா இப்போதைக்கு ஹேக்கர் மாதிரி தான் ரொம்ப அதிகரிச்சிருக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிற தொழில் இந்த ஹேக்கர் தொழில்ன்றதால பலருமே அதை எக்ஸ்பர்ட்டாக படிச்சுட்டு திருட்டு வேலையில் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கவனம். நீங்கள் எடுத்துக்கொள்வதை நிறுத்திய பிறகு வேலை செய்யும் ஒரு புதிய எடை இழப்பு மருந்து. மாத்திரை மருந்தை எடுத்து முடிஞ்ச பிறகு எடையை குறைக்கும் அப்படின்ற ஒரு புதிய மருந்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க குவைத். குறிப்பாக குவைத் நாட்டவர்களை பொறுத்தவரையில்
நம்ம இன்றைக்கி பலருமே இந்த நாட்டில் இந்த விடயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நாட்டில் நாம் எல்லாரும் வேலை செய்கிறோம். இருந்தாலும் நம்ம நாட்டு உணவு கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை நாம் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு மாற்றிக்கிட்டோம் நிறைய பேர். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் நிர்பந்தம், சூழ்நிலை. சோறு சாப்பிட முடியாது, சம்மூன், பர்கர், அதே மாதிரி குபுஸ், இதுதான் நம்மளுடைய அன்றாட உணவாக அமைஞ்சிருக்குது. சோறு சாப்பிட முடியாது, சோறு கிடைக்கிறது இல்லை பல பேருக்கும். ஆனால் இந்த மாதிரி சூழலால் எதிர்வரும் காலங்களில் நம்மளுடைய நோய் தொற்று, நோய் தாக்கங்கள் நம்மளுக்கு அதிகமாகும். சிலருக்கு வந்து இப்போவே சுகர் வந்திருக்குது, கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க இன்றைக்கி வெளிநாட்டவர்கள். அதுக்கான காரணம் எங்களுக்கான உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் இருக்கக்கூடிய மாற்றங்களிலும் ஒன்று தான். அதால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க தான், அதுக்காக மொத்த பணத்தையுமே நாட்டுக்கே அனுப்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களோட உடல்களையும் பார்த்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 10 தினார் சரி மாதத்துக்கு உங்களுக்காக செலவு பண்ணுறதுக்குரிய முயற்சியை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட நாம் அக்காமா இல்லாத ஆட்களுக்கான முக்கியமான தகவலை பார்க்கலாம். இதில் முதலாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பாஸ்போர்ட்டை வந்து இப்போ எங்களுக்கு 10,000 நம்பர் 10,500 எங்களுடைய பதிவு இலக்கம். எப்போ எங்களுக்கு பாஸ்போர்ட் வரும்? சரி, எங்களுக்கு அவசரமாக போகணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் இல்லை, தூதரகத்துக்கு இன்றைக்கே போனீங்கன்னா தூதரகத்தில் உங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட்டை உடனே பெற்றுக்கொள்ளலாம். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ தான் உரைச்சி இருக்குது அதிகாரிகளுக்கு, இப்போ தான் ஞானம் பிறந்திருக்குது, ஞான உதயம். அதனால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேப்பர் இல்லாமல் இது வந்து பிடிஎஃப் மூலம் நாட்டிலேருந்து பேப்பரை எடுப்பிச்சு ஆன்லைன் மூலம் இங்கே பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இது அப்போயே செஞ்சுருந்தால் இன்றைக்கி 10,000 பேர் 20,000 பேர்னு நாட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போது பிடிஎஃப் மூலம் உடனே உங்கள் பேர் டீட்டெயில்ஸை பதிவிலக்கத்தை அடித்த உடனே கம்ப்யூட்டரில் உங்களுடைய ஐடி வந்துடும், டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை எடுத்த உடனே பிரிண்டை போட்டு கொடுத்துருவாங்க. ஒன்று நீங்கள் கொண்டுட்டு போய் செய்யணும். அப்படி இல்லைன்னா கொண்டுட்டு போய் செய்யணும்னா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் குவைட் சிட்டியில் இருக்கிற ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸுக்கு போயிட்டு லிபரேஷன் டவருக்கு கீழே இருக்கிற 2nd ஃப்ளோரில் போயிட்டு 5 தினார் கொடுத்து கேனட் ஒன்று இருந்தால் கட்டுங்க. இல்லைன்னா அங்கே இருக்கிற யார்ட்டையாவது 1 தினார் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கேனட் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறமா முபாரக் அல் கபீர், ஃபர்வானியா, தஜிஜ், ரிக்கே, தவாராசிமா இங்கே எங்கேயாவது போய் நீங்கள் உங்களுடைய ஜவசாத்தில் சீல் ஒன்று வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா டிக்கெட்டை போட்டு போக வேண்டியதான். இல்லை எனக்கு போக முடியாது, எம்பசியாலேயே செஞ்சு தரட்டும் அப்படின்னா எம்பசியில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த பேப்பரை கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுத்தாங்க, நெக்ஸ்ட் வீக் வர மாதிரின்னு. அப்போ அவங்க அதை எடுத்து நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்குரிய பேட்சில் வச்சுருவாங்க. போய் பாருங்கள். ஏன்னா இதுக்கு பிறகு இன்னும் காலம் தாமதிக்காதீங்க, போய் பாருங்கள். ஏன்னா சிஐடி கொடுத்து வாரது அது எப்படியுமே வாரத்துக்கு 500 வந்தாலும் 2,000 பேர் கூட போக முடியாது. நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக முகாலப்பா பிரச்சனை என்ன? ஏன் பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க? ரோட்டில் போகிறவங்கள பிடிச்சி டிக்கெட்டை கிழிச்சு வீசிட்டு ஏன் கைது பண்ணுறாங்க? இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம். முதலாவது முக்காலஃபா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கராமா கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கராமா கட்ட வேண்டிய சூழல் வந்திருக்குது அவங்களுக்கு? அதுனா நிறைய பேருக்கு இல்லை, ஒரு சில ஆட்களுக்கு. இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் காசு கட்டி ஃபோன் வாங்கியிருப்பாங்க, அதே மாதிரி சில பொருட்கள் வாங்கியிருப்பாங்க. அது ஒன்று. அடுத்தது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்காமா முடிஞ்சு 2 மாதம் 3 மாதம் ஆகினவங்க உங்களால் கடைசி வரைக்கும் போக முடியாது. குறைஞ்சது நீங்கள் சாதாரணமாக போன ஜனவரி அல்லது போன டிசம்பர் 2023 கடைசியில் முடிஞ்சிருக்குது, இல்லை ஜனவரி மாதத்தில் முடிஞ்சிருக்குன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த கேஸ் வராது. ஆனால் இப்போ சாதாரணமாக ரீசெண்டாக ஒரு 3 மாதம்தான் ஒரு 200 தினாருக்குள்ளே உங்களுக்கு முக்காலஃபா இருக்குது அப்படின்னா எப்படின்னா அந்த கராமா எதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்காலஃபான்றது தான் வருது வாயில். கராமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தினார் அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. சில கஃபீல் வந்து இன்ஹாஸ் போட மாட்டாங்க. இன்ஹாஸ் போட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்ஹாஸ் போடாமல் இருக்கும்போது ஒன்று உங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட்டில் நாட்டுக்கு போக முடியாது. இன்னும் வேலிட் இருந்துச்சுன்னா, உங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகாமல் இருந்துச்சுன்னா நாட்டுக்கு போக முடியாது. ஏர்போர்ட்டுக்கு போனால் உடனே சொல்லுவாங்க உங்களுடைய வேலிட் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, நீங்கள் எதுக்கு ஒயிட் பாஸ்போர்ட்டில் போகிறீங்க, போய் ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் பாஸ்போர்ட் லாஸ்ட் ஆகினதுக்குரிய போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் அதே இப்போ நேற்று முன்தினம் தான் உங்களுடைய அக்காமா முடிஞ்சிருக்குது, இல்லை போன மாதம் தான் அக்காமா முடிஞ்சிருக்குது, அதுக்கு முந்தின மாதம் தான் அக்காமா முடிஞ்சிருக்குது, இல்லை பொது மன்னிப்பு காலத்துக்குள்ளே இல்லாமல் பொது மன்னிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அக்காமா முடிஞ்சிருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அக்காமா முடிஞ்சிருந்தால் அந்த முடிஞ்ச அக்காமாவில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள நாளுக்குரிய கராமா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தினார் மேனி கட்டி தான் ஆகணும்.
ஏன்னா காலம் எக்ஸ்பயர் ஆகினது ரொம்ப நாள் இல்லை, நெருங்கின காலம்தான். அப்படின்றதால எப்படியுமே கராம கட்டத்தான் சொல்லுவாங்க. இதே நீங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி 2023 போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் பழைய கதைகளை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா 1000 தினார், 800 தினார், 900 தினார்லாம் கட்டுறதுக்கு எப்படியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 200 தினார், 150 தினார், 100 தினார், 50, 60, 70 இந்த மாதிரி கராமக்களை எப்படியாவது உங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணத்தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு வேளை இல்லை என்கிட்ட கராமாலாம் கட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே சிஐடிக்கு பாரம் கொடுப்பாங்க. அவங்க வந்து தூக்கி ஜெயிலில் போட்டு ஒரு நாளில் உங்களுக்கு ஃபிங்கர் வச்சு அனுப்புவாங்க. கராமா கட்டாத பட்சத்தில் ஃபிங்கர் வச்சு அனுப்புவாங்க. ஒருவேளை கராமா கட்டிட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலரை பிடிச்சி கொண்டு போகிறாங்க, கொண்டுட்டு போய் வச்சுருக்குறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் ரோட்டிலையும் சிலரை பிடிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு லாஜிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நிறைய பேர் இந்த ரீசெண்டாக இந்த நாட்களுக்குள்ளே பாபாவுக்கு கால் பண்ணி எப்படியாவது ரிலீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கோலை நடித்து பேசி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்கள் பாபா உங்கள் நம்பரை ட்ரேஸ் பண்ணி மறந்து போயிருந்தவனுக்கு ஞாபகப்படுத்தி விட்ட மாதிரி போய் சில நேரங்களில் கோபத்தில் அவர் யாராவது நண்பர்களை வச்சு சிஐடி வச்சு பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாருக்காவது ஜவசாத்தில் சொல்லி இவரை வந்து வந்தால் விடாதீங்க, சிஸ்டமில் இவரை பிளாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கஃபீல் பிளாக் பண்ணி வச்சுருந்தா கஃபீல் அந்த பிளாக்கை எடுக்கணும். அதுக்குரிய பேச்சுவார்த்தையை உள்துறை அமைச்சகம் நடத்துவாங்க. ஒருவேளை உங்கள் கஃபீல் பிளாக் எடுக்கலைன்னா உங்களுக்கு ஃபிங்கர் வச்சு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் இல்லாமல் நீங்கள் போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பசியில் போய் பாஸ்போர்ட்டை இன்றைக்கி வேணாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எத்தனை ஆயிரம் நம்பராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அக்காம எக்ஸ்பயர் ஆகின ஒருத்தராக இருந்தால் கராமா கட்டிட்டு தான் போக வரும். அதே போல் வெளியில் அக்காம அடிக்க போகிறீங்களா இருந்தால் கஃபீலோடைய ரிலீஸ் வேணும். அப்படி ரிலீஸ் எடுக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்கள் பேசாதீங்க, உங்கள் நம்பரை கொடுக்காதீங்க. பழைய கஃபீல்கள் யாராவது புதிய கஃபீல் ஒருத்தர்கிட்ட கொடுத்து உங்கள் பழைய கஃபீலோட பேச வைங்க. உங்கள் நம்பரை கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றும்படி வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் இருந்தவங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்டுக்கு போகலாம். புதிதாக அக்காம முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் 2 மாதம் 3 மாதம் 1 மாதத்துக்குள்ளே. அதே மாதிரி நம்பிக்கையானவர்கள் இருந்தால் ரொம்ப குறைஞ்ச பணம் எடுக்கிற டாக்ஸிகளில் போங்க. இந்த யூடியூப்காரன் டிக்டாக்காரனுங்களை நம்பி ஏமாறாதீங்க. 10-15 தினார் திருடனுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.